ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரட்சிப்பின் நிச்சயம் அல்லது ஒரு மனிதன் ரட்சிப்பை இழந்து போவான் என்றால் அல்லது பின்வாங்கி போகிறவன் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதுலேயும் அதனோட அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு காரியம், பல பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது போல தோன்றுகிறார்கள், ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை பின்மாற்றமாக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ரட்சிப்பின் நிச்சயம் அல்லது நம்முடைய ஆங்கர் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய அந்த காரியங்களில் பல நேரத்தில் நமக்கு குழப்பம் கொஞ்சம் வருகிறது. அதை தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்றால் அதற்கான அடையாளங்கள் என்ன, அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா என்னென்ன காரியங்களை நம்மளிடத்துலேருந்து வெளிப்படும், அல்லது என்னென்ன காரியங்களெல்லாம் நம்மளிடத்துலேருந்து தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் முழுவதுமாக 1 யோவானில் அநேக காரியங்களை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அதில் இருந்து நம்ம ஒவ்வொரு காரியமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். நான் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பல முறை இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பேலன்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒன்று நாம் எல்லாத்தையும் தேவன் செய்வார் அப்படின்னு நாம் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஐயோ எல்லாத்தையும் நம்ம செய்யணும், இல்லைன்னா கையை கால் அடித்து உடைச்சிடுவார் அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது காட்ஸ் சாவரனிட்டி வர்சஸ் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. சர்வ வல்ல அந்த ஏகாதிபத்திய தேவனுடைய பொறுப்புகள், இன்னொரு பக்கம் மனிதனுடைய பொறுப்புகள். இந்த ரெண்டையுமே பல நேரத்தில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இது ரெண்டுமே அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய 2 கம்பி மாதிரி. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கட் பண்ணாது. இந்த பக்கம் இருக்க ட்ராக் அந்த பக்கமும் போகவே போகாது, அந்த பக்கம் இருக்க ட்ராக் இந்த பக்கம் வரவே வராது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ட்ராக் இல்லட்டாலும் வண்டி ஓடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த காரியத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அப்படின்னு வசனத்தை படித்த உடனே, அப்போ நான் பாட்டுக்கு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு குப்புறப்படுத்து தூங்கினா போதும், அவர் பரிசுத்தமாக்கிடுவார் அப்படின்னு போயிடக்கூடாது. பரிசுத்தமாகுதல் அதனால் கிடைக்கும் பலன், அதாவது ரட்சிப்புக்களை வந்த உடனே அடுத்த பரிசுத்தமாகுதல் கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு உடனே இது அவுட்கம்மு, அதனால் அப்போ நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இல்லை. அல்லது இன்னும் சொல்லப்போனால், குற்றமற்றவர்களாய் உங்களை கிறிஸ்துவின் நாளை நிறுத்துகிறவர் அவர் அப்படின்னா, அப்போ அவர் நிறுத்துவார் போல இருக்கு, நான் பாட்டுக்கு தூங்கிடலாம் போல இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல உங்களையும் அவர் சுத்திகரிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லலை. தன்னையும் அவன் சுத்திகரித்து கொள்ளுகிறான் அப்படின்னு எப்படி சொல்லுதுன்னா, இட் இஸ் லைக் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, ஒரு வசனம் மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. மாம்சத்திலையும் ஆவியிலும் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும், இது நம்மளுடைய ஆவியை பற்றி சொல்லுது. நீங்கள் நம்மை அவர் சுத்திகரிப்பார் அப்படின்னு இல்லை. எப்படி வசனம் சொல்லுது பாருங்களேன். நம்மை சுத்திகரித்து கொண்டு அப்படின்னா யாருடைய வேலை? அடுத்து வரல, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துவார் அப்படின்னு எழுதல, பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு இருக்குது. அப்போ இட் சீம்ஸ் லைக் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நாம் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ யோசிச்சிங்க, நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகணும், அல்லது இந்த ஏரியாவிலலாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன், அல்லது பொதுவாக நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா சபை பிரிவினரும் இல்லை எல்லா கிறிஸ்தவர்களும் நமக்கு காமனாக ரோல் மாடல் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் பாருங்களேன், பிரதர் பைபிள் எப்படி இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் பைபிள் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த ஐயா சொல்லவே இல்லை. யார்? அதாவது இப்போ அந்த ஐயா எந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா, பைபிள் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதான் முக்கியம். இப்போ அந்த ஐயா திருத்துவ தெய்வத்தில் 4 பேர் அப்படின்னு சொன்னால், நம்ம போய் இல்லாமல் திருத்துவத்தில் 3 பேருன்னு சொன்னால் அந்த அம்மா என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் 3ங்கிறீங்க, எங்கள் ஐயா 4ன்னாங்க. ஏன்னா எங்கள் ஐயா சொல்கிறதான். ஹலோ பிரதர், நம்ம ரோல் மாடலை எந்த
ஊழியர்களை கனம் பண்ணுவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கண்டிப்பாக இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியவனை கனம் பண்ணுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், என்னை கனம் பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை கனம் பண்ணுகிறான். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமற் போகான். இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயம் சத்தியம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே நேரம் உங்களுக்குன்னு கொஞ்சம் பொறுப்பு இருக்குது. என்னது? இந்த பைபிளை படித்து இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு விளக்குறாரா? சரி, இது எதுக்கு சொன்னீங்க? இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன். அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல. அப்போ ரோல் மாடலுங்க யாரு அல்லது பெஞ்ச் மார்க் யாரு, டார்கெட் என்ன அப்படின்னா, உங்கள் பாஸ்டரோ இல்லை உங்கள் ரெவரண்டோ டார்கெட் இல்லை, இல்லை உங்களோட ஆவிக்குரிய தகப்பனோ ஆவிக்குரிய இன்னும் வழிநடத்துகிறவர்களோ டார்கெட் இல்லை. தீஸ் ஆர் ஆல் த குட் பீப்புள் தட் காட் ஹஸ் சென்ட் இன் அவர் லைஃப். இவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் அனுப்பப்பட்ட அம்பாசிடர்ஸ். நல்ல விஷயம், பிரதிநிதிகள், பாராட்டப்பட வேண்டும், அவர்கள் கனம் செலுத்த வேண்டும். ஆனால் என்னுடைய மாடல் யார் அப்படின்னா, அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஸ்டாண்டர்ட், நான் யாரை நோக்கி முன்னேறணும், யாரை போல மாறணும் அப்படின்னா, அவரை போல மாறுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படி எடுக்கலாம், இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம யாருக்கு பிரசங்கம் பண்ணணும் தெரியுமா? உலகத்தில் இருக்கவனுக்கு பிரசங்கம் பண்ணோம். நல்லா கவனிச்சிங்களா? இஃப் எ சின்னர் டஸ் சின், he is sinning against the creator. But a believer is doing sin, he is sinning against his father. அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு உலகத்தில் இருக்கிறவன் ஒரு பாவம் செஞ்சான் அப்படின்னா அவன் சிருஷ்டி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். ஆனால் நான் பாவம் செஞ்சேன்னா அஃப்கோர்ஸ் தேவனுக்கு விரோதமாக எனக்கு புரியுது, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன். அல்லது இப்படி சொல்லலாம், உலகத்தில் இருக்கிறவன் பாவம் செஞ்சான்னா பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுறான், அகெயின்ஸ்ட் த லா. ஆனால் நான் பாவம் செஞ்சேன்னா அகெயின்ஸ்ட் த லா. பிகாஸ் உலகத்தில் இருக்கிறவனுக்கு அவருடைய அன்பு இன்னும் புரியலை சார், அதனால பாவம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அன்பு நல்லா புரிஞ்சு அந்த அன்பை அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்கள் மீறி எப்படி பாவத்தை செய்ய முடியும்? அப்போ அவன் செய்த பாவத்தை விட நான் செய்கிற பாவத்தினுடைய விளைவுன்னு சொல்லணும்னா இம்பேக்ட் அல்லது இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த சின் அல்லது எசன்ஸ் ஆஃப் சின், அந்த பாவத்துக்கு இருக்கிற வெயிட்டு ஜாஸ்தி. அவன் பொய் சொன்னான் அப்படின்னா அது வேற, நான் பொய் சொன்னேன் அப்படின்னா அது பொய் பிரதர் இல்லை, அது பொய்க்கும் ஒரு படி மேலே. ஏன்னா அவன் கிரியேட்டருக்கு விரோதமாக பிரமாணத்துக்கு விரோதமாக பொய் சொல்கிறான். நான் என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக அவருடைய அன்புக்கு விரோதமாக நான் பொய் சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு டீனேஜ் பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் அந்த லிமிட்டை தாண்டி டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து உடனே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் எல்லா பிள்ளைங்களும் இங்கே இருக்கிறதுனால டக்குன்னு அவங்கள பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசாமல் நைட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டு போயிடலாமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ன உடனே ஒரு சகோதரனை பார்த்து சொல்கிறா, அப்படி என்னால் இருக்க முடியாது, ஏன்னா அது எனக்கு கஷ்டம். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா என்னை தண்டிப்பார் அப்படின்ன உடனே அந்த பையன் கேட்டானாம்மா, ஓ உங்கள் அப்பா உன்னை ஹர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டானாம்மா. அதுக்கு அந்த பொண்ணுடைய பதில், நான் இங்கே இருக்கிறதுனால என் தகப்பன் என்னை தண்டிப்பாரா கண்டிப்பாரா என்னை ஹர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் இங்கே இருந்தால் என் தகப்பன் ஹர்ட் ஆவார். அதாவது எனக்கு வலிக்குமா இல்லையா, எனக்கு வலிக்கும் அதனால் நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் இங்கே இருந்தால் என்னை நேசிக்கிற எங்கள் அப்பாவுக்கு வலிக்கும், அதனால் நாங்கள் இருக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்ல. பாவம் உலகத்தில் இருக்கிறவன் செய்கிறதுக்கும் நாம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிறவன் அவன் பாட்டு செஞ்சுட்டு போவான். ஆனால் நமக்கு என்னென்னா, என்னுடைய எப்பேற்பட்ட தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சால் ஏசப்பா என்னை அடிப்பாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். அந்த சாஸ்டைஸ்மெண்ட் பற்றி நான் பேச வரல. ஆனால் நான் பாவம் செஞ்சால் என் ஏசப்பாவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறதுனால நான் செய்யாமல் இருக்கேன். பார்த்தீங்களா, அதுதான் அன்பினுடைய புரிதல். அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? 2 தீமோத்தி 1:7 இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பாவம் செஞ்சால் காலை உடைச்சிருவார் அப்படிங்கிற பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு ஒரு விஷயம் புரியுது, என்னை எவ்வளோ அவர் நேசிக்கிறார்.
இது எனக்குள்ளே எவ்வளோ பலத்தை கொடுக்கறது, என்னை எவ்வளோ தெளிவாக சிந்திக்க வைக்கிறார். அப்போ நான் அந்த பாவத்தை செஞ்சால் இந்த அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அன்பின் ஆவியானவர் ரோமர் 5:5 சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்னால தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எப்பேற்பட்ட அந்த அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன அன்பு? உடன்படிக்கையின் அன்பு, மாறாத அன்பு, எனக்காக மனிதனாக உருவெடுத்து வந்த அன்பு, என்னை மீட்டெடுத்த அன்பு, என்னை மன்னித்து கொண்டே இருக்கிற அன்பு, என்னை மீண்டும் தூக்கி எடுக்க ரெஸ்டோர் பண்ணுற அன்பு. இப்பேற்பட்ட அன்பை உணர்ந்தவனாக இருந்தால் அந்த அன்புக்கு விரோதமாக என்னால் எப்படி பாவம் செய்ய முடியும்? நான் அவரை போல பரிசுத்தராக முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ளே இருக்கா. இது எவ்வளோ நாள் நடக்கும்? இன்னும் சொல்லப்போனால் எப்போ இது முடியும் அப்படின்னா, ரோமர் 8:29 சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவ்வளோ நாள் பிரதர் அப்படின்னா பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கணும்? சிம்பிள் பிரதர், என்னைக்கு இயேசுவை போல மாறுறீங்களோ அன்னைக்கு நிப்பாட்டிடுங்க. நித்தியமே அதற்கு போதாது. அவருடைய குமாரனுடைய சாயலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த டு கன்ஃபார்ம் த இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். சரி, இதை ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் சொல்லுங்கள், இப்படி வந்தால் நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னா 1 கொரிந்தியர் 13:12 இவ பார்க்குறதெல்லாம் நிழலாட்டம், அவரை முகமுகமாய் பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறதுனா, அன்னைக்கு தான் நான் பூரணத்தையே அடைகிறேன். அப்படி ஒரு பூரணத்தை அடைகிற வரைக்கு நான் அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல, அவர் சுத்தமாக இருக்கிறது போல நானும் சுத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பற்றி பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அதற்கு நம்ம எவ்வளவு தூரம் ஈல்டு பண்ணணும். அதாவது ஒரு பக்கம் நாம் நினச்சிட்டோம் நான் தான் என்னை சுத்திகரிக்கணும்னு சொல்லி, பட் இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்பு என்னை சுத்திகரிக்கிற அன்பாக இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நான் ஈல்டு பண்ணுறேன், எவ்வளோ தூரம் நான் விட்டு கொடுக்குறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 தீமோத்தி 5:22 சொல்லும் பொழுது, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அப்படின்னா நான் எனக்கே ஒரு ஹெட்ஜ் போட்டுக்கிறேன். ஐயோ இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. இப்படியே ஒரு பக்கம் நான் ஈல்டு பண்ண அவர் எனக்குள்ள வேலை செஞ்சு என்னை அவருடைய குமாரின் சாயலுக்கு ஒப்பாகிற மாதிரி என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டவன். இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கா? தினம் தினம் சுத்தவானாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்களா? நீங்கள் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் எங்ககிட்ட வருவாரா? நான் அவர்கிட்ட போகணுமா? அவர் உங்ககிட்ட வருவார், நீங்களும் அவர்கிட்ட போகணும். ஆமாம் ஆண்டவரே, பரிசுத்தமாக்குகிற தேவன். அதே நேரம் உங்களை நீங்களே சுத்திகரித்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களை பரிசுத்தமாக்குறீங்க, அதே நேரம் நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டிய கடமையையும் எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட எங்களோட வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாற, அதற்கேற்ற காரியங்களை நடப்பிக்க, அதற்கு ஏற்ற விதமாக இல்லாத காரியங்களை ஆண்டவரே தவிர்க்க தேவனே எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.